மிஸ் மணி அப்படி சொல்லிட்டு தான் அன்னைக்கு தான் சுதந்திரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு போனாரு. சரி, ஆனா அது இன்னும் நடக்குதா? இல்லங்க, கன்னி பெண் தான் தன்னந்தனியா நடக்க முடியும்னு சொன்னாரு. ஆமா, இன்னைக்கு 5 வயசு பிள்ளை 3 வயசு பிள்ளை சின்னஞ்சிறு பிள்ளை கூட நடக்க முடியல. எல்லாத்துக்கு பூரா வேலை செய்யறது கஞ்சா வியாபாரி. ஆமா, இந்த இங்க வாரு, கல்யாணம் ஆகலையா? ஆயிருச்சா? கல்யாணம் ஆயா தூமிய குடிக்கி இவ்வளவு அரிப்படுத்து திரியிற? அதுக்கு தான் திர்றவனே சும்மா இருமா. நீ கல்யாணம் ஆனவன் கூட செவனேன்னு பாத்ரூம்ல சோழிய முடிச்சுட்டு போயிருவேன். இந்த கல்யாணம் ஆனவங்க தான் இப்படி திரியிறாங்க. எதுக்கு திரியிறான்னு தெரியல. அவனும் புதுசா ஒரு செவரொட்டியை பார்த்து போலாம் தான் தெரிஞ்ச. செவுருலே சாத்தி அடிச்சிடணும். ஏண்டா நீ செகண்ட் ஹேண்ட் ஓட்டுறவனாடா? டே என்ன சைக்கிள்ல டபுள்ஸ் ஓட்டுறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சிருக்கேன் தம்பி. சார் இன்ஜின் பழுதா போய் கிடக்குப்பா. ஆயில் வர்க் பண்ணனும். இதே மாதிரி வீட்ல இருக்க பொம்பளை செகண்ட் ஹேண்ட்ல ஓட்டணும்னு நினைச்சா உன் பொழப்பு நாறிரும். மேடம் அப்படி கிடையாது. நாங்க வண்டி வாங்காம இருக்கோம். ஆம்பளைக்கு மட்டும் என்ன 2 சாமான் தொங்குது, அங்கேயும் ஒத்த சாமான் தாண்டா தொங்குது. உனக்கு எப்படி தெரியும் ஒத்த சாமான் தான் தொங்குதுன்னு? நான் பார்த்தேன். பப்புடுக்கார டவுசர் மாமா ஆளு மண்டைய பாரு. நீ பார்த்தா மட்டும் பார்த்தா அங்க கடிச்சு நான் போட்டுக்கறேன். கிருஷ்ண ஜெயந்தி அதுமா வெறும் செந்தமிழ் வார்த்தையா கேக்குற மாதிரி இருக்கியா? ஒரு பொம்பளை பிள்ளை போய் பேசுறவங்க கொஞ்சம் கொஞ்சம் வேலை. கோவப்படாம பேசு. பிரஷர் மாத்திரை போத்தியா? போட்டு. சுகர் மாத்திரை போட்டு. கோவப்படாம ஐயப்பன்ட்ட போய் ஒரு முத்தம். என்ன மயத்துக்கு எப்பதான் டென்ஷன் ஓயா இருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளை இப்படி கொஞ்சம் கூட குச்சராச்சலாம் பேசிக்கிறீங்க. உனக்கு வெக்கமா இல்லையா? இல்ல. ஊத்துடா ஒரே முண்டி அவ. இல்லை. எனக்கு இல்லை. வா பாத்துக்கறலாம். வாடா டேய் ஆளோண்டுக்கார மொட்டு. டேய் மாமா. ஏய் அவ எனக்கு மருமக ஒழுக்கமா கூப்பிடுடா. அவனை மக்கள்கிட்ட வேற சொல்லிட்டு என்ன சொல்ற? பப்புனை கூட்டி வந்தது அவன்தே, டான்ஸை கூட்டி விட்டது அவன்தே, 2 பேரையும் கூட்டி விட்டு நீ மாமா தானே ஓடிட்டா. ஐயோ அவன் எனக்கு டேய் இன்னைக்கு நான் கூட்டி விட்டேன். ஆமா, நாளைக்கு எங்களுக்கு யாரை கூட்டி தெரியலையே. நாளைக்கு உனக்கு நான் தாண்டா நாசமத்து போறவனே பார்த்து தொலைடா. வாசிடா. இந்த வேலை எப்படி பாத்தீங்க? நாளைக்கு அதான்டா அது நடக்கும்டா. நான் அந்த வேலை பார்க்க மாட்டேன். கெடுதல் என்ன இருமா அப்படியே பேசிய டயத்தை இழுக்கிறீங்களா? ஆடுங்க. தங்கராஜ் மணிமேல எதுக்கு போட்டீங்க? ஆட்டாத்த பக்கத்தானே போட்டீங்க. சரியா? அங்க வாங்க இடத்துக்கு. சோற கை தட்டுங்கப்பா. இது எல்லாரும் ஒரு 4 டீப் லைட்ட உடைங்கனே. இருமா இதுவரை நீங்க நாடகம் நல்லா பார்த்துருக்கீங்க. நல்ல நகைச்சுவையா பேசுனாங்க. இருவருமே நல்லா பேசுனாங்க. இன்னைக்கு தங்கராஜா இல்ல மணிமேகலை, ஏன்னா இருவருமே நல்லா ஆடக்கூடியவங்க. அத உங்களோட திறமையை காட்டுங்க. மக்கள் வந்து உங்களை உற்சாகப்படுத்தட்டும். ஏங்க என்ன பாருங்க, அங்க போய் இருக்கா கூப்பிடுங்க. விடுப்பா, அந்த பிள்ளை சார்ஜ் ஏத்திக்கிட்டு. ஆமா, இந்த ஆடலை கேட்ட நீ வர்ற வாரி நீ ஒரு ஆடணுமா? மண்டேல உனக்கு மசுரே முளைக்காது போ. இத பார்க்க ஆரம்பிச்சுட்டு நீ எப்பயும் முளைக்காது. பாரு மைக்கெல்லாம் தூக்கி ஆப்படி கீழே வைங்க. இன்னைக்கு பாத்துக்கிறோம். இன்னைக்கு தான் வெறி பிடிச்சு வைத்துற மாதிரி இருக்குது. வருமே எடிங்க மேலோ அடிங்க தாளோ இனிதான் நாட்டக ஆரம்பம். அடி எழுதே அடிங்க தாளே இனிமே நாடக ஆரம்பம். அப்படி அடிமா ஆத்தாடி. ஏங்க சொல்லி வைங்க. எதை கொண்டு மண்டி உடைக்குதுங்க. எதுக்குமா அப்படி அதெல்லாம் வச்சு அடிக்கிற லூசு கழுத? ஏய் அங்க அட சண்டா என்னம்மா உள்ள கல்லுகளை வச்சு அடிக்கிறியாமா? ஒன்னும் தெரியலையாடா. இழுத்து புடிச்சு எடுக்க மேல அடிக்க தானே இனிமே கச்சேரி ஆரம்பம். ஆவே ஹே அஹே அஹே ஹே 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 ஆவே. ஆவடே இந்த உனக்கு என்னம்மா வேணும்?
உனக்கு என்ன வேணும்? எனக்கு அந்த கிளிகளுப்ப வேணும். கிளி இழுப்ப வேணுமா?